ஹலோ, பிரைஸ் தி லார்ட் மை டியர் ஹார்ட் பீட்ஸ். மல்கியா 4:2 இப்படியா சொல்லுது, ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆமேன், அல்லேலூயா. அவருடைய நாமத்துக்கு வானத்திலும் பூமியிலும் பாதாளத்தில் உள்ள எல்லோரும் அவரையே ஆராதிக்கும்படி துதிக்கும்படி நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசு என்கிற நாமம். அவருக்கு முன்பதாக முழங்கால் எல்லாம் முடங்கும், நாவுகள் யாவும் அவரையே அறிக்கை பண்ணணும்னு வேதத்தில் எழுதியிருக்கு. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆமேன், அல்லேலூயா. அவர் பிறந்தபோது சாஸ்திரிகள் அவரை பணிந்து கொண்டார்கள். ஆமேன், அல்லேலூயா. பணிந்து அவரை துதித்தார்கள்னு எழுதியிருக்கு வேதத்தில். இப்போது இந்த மல்கியா 4:2 என்ன சொல்லுதுன்னா, அவருக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இங்கே பாருங்கள், நான் ஒரு விஷயத்தை காட்டுறேன். இன்னைக்கு பனி இருக்குது, இன்னும் பனியை போகலை இல்லையா? ஆனால் ஒரு பக்கம் பாருங்கள், அழகாக சூரியன் உதிச்சு வர்றது நமக்கு தெரியுது. அப்போது இந்த பனி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும், அது கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இந்த பனியை போல் மூடி இருக்கிற பிரச்சனைகள், கவலைகள், நம்முடைய கண்ணீர், உபத்திரம், பாடு, நம்முடைய வெட்கம், அவமானம், நிந்தனை, இவ்வளோ மலை போன்ற பிரச்சனைகள், இந்த பனி போல் மூடி இருக்கிற நம்ம வாழ்க்கையை மூடி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் என்ன ஆகும், அது கொஞ்சமாக இந்த நீதியின் சூரியன் நம்ம வாழ்க்கையில் உதிக்க அது கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கை அதோ அந்த சூரியன் உதிக்கும்போது என்ன நடக்கும், இந்த பனி காணாமல் போகும் இல்லையா? அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், கவலைகள் எல்லாமே காணாமல் போயிடும். ஆமென். அந்த நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் உதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.